எப்படி இருக்கு? உண்மையா பாருங்க, கொதிச்சு வந்துட்டு இருக்கு. ரவா லட்டு வந்து நம்ம வீட்டில், அதாவது நம்ம அக்கா வீட்டில் வந்து இப்போ இன்னைக்கு செய்யறாங்க. அதை தான் வந்து கிருஷ்ணருக்கு ஸ்பெஷலா இன்னைக்கு வந்து நம்ம பாட்டி தான் வந்து ரவா லட்டு செய்ய போறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம அக்கா வீட்டில் வந்து ரவா லட்டு செய்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்காக, கிருஷ்ணருக்கு வைக்கிறதுக்காக ரவா லட்டு வந்து நம்ம அக்காவும் நம்ம பாட்டியும் சேர்ந்து செய்கிறாங்க. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி நம்ம எடுத்தோம். ஆனால் கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி போஸ்ட் பண்ண முடியல. அதனால தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் லேட்டராக நம்ம போஸ்ட் பண்ணுறோம். ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதே நம்ம பாட்டி வந்து ரவா லட்டு செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து நம்ம பாட்டி தான் வந்து ரவா லட்டு செய்ய போகிறாங்க. பாட்டி வணக்கம். கோகுல அஷ்டமி முன்னிட்டு கிருஷ்ணருக்கு பிடிச்ச ரவை லட்டு செய்யறோம். ஓகே, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நிறைய டைம் செஞ்சிருக்கீங்களா? செஞ்சிருக்கிறோம். ஓகே, அப்போ வாங்க, இன்னைக்கு சூப்பராக செய்ய போகிறாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரவா லட்டுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பாட்டி சொல்லுவாங்க. ரவை 1.5 கிலோ. 1.5 கிலோ இன்னைக்கு நம்ம வெள்ளை ரவை எடுத்துருக்கோம். சர்க்கரை 2 கிலோ. ஓகே, சர்க்கரை முந்திரி 100 கிராம், திராட்சை 100, ஏலக்காய் 10 கிராம். ஓகே, ஸ்மெல்லுக்காக 1 லிட்டர் ஆயில். ஓகே, நெக்ஸ்ட் நெய் 200, அதாவது நம்ம ஹோம் மேட் பசு நெய். ஓகே, இந்த பொருட்களை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ரவா லட்டு செய்ய போகிறோம். ஓகே, எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பாட்டி வந்து இந்த 1.5 கிலோ ரவையை வந்து கொட்டுறாங்க. பாட்டி, இதுக்கு எண்ணெயில் ஊற்றக்கூடாது, பாட்டி ஊற்றணும். 1/4 லிட்டர் ஆயில் போட்டு வறுக்கணும். இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றாமே போட்டு எண்ணெய் ஊற்றுறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து கரிஞ்சு போயிடும் எண்ணெய் ஊற்றாம தான். ஓகே, ரவையை நல்லா கொட்டினதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றணுமா? ஆமாம், போய் கொட்டிட்டு ஆயில் விடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இன்னும் அடுப்பை வந்து பற்ற வைக்கல. ஃபஸ்ட்டு ரவையெல்லாம் நம்ம கொட்டிட்டு அதுக்கப்புறம் பற்ற வச்சு லைட்டாக ஆயில் ஊற்றி வறுக்க போகிறாங்க. 1/2 லிட்டர் ஊற்றுறோம். ஓகே, 1/2 லிட்டர் ஆயிடுச்சா? ஓகே, இப்போ 1 லிட்டர் பேக்கெட்டில் ஒரு பாதி ஊற்றினா போதும். ஊற்றி வறுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சாச்சு. ரவை ஆயில் ஊற்றி வறுக்கிறேன். ஓகே ஓகே, சூப்பர். லோ ஃப்ளேமில் வறுக்கணுமா பாட்டி, இல்லை எப்படி? சிம்மில் வச்சு தான் வறுக்கணும், இல்லாட்டி கரிஞ்சிடும். ஓகே, இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணும்போது வந்து கை விடாமல் நல்லா வந்து கிளறணும். ஆமாம், இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, நம்ம வந்து நான்ஸ்டிக் கடாய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வந்து 5 நிமிஷம் ஆயிலில் நல்லா வெந்துருச்சு ரவை. அப்போ நம்ம எடுத்து வச்சுட்டு வேறு பாத்திரம் வைக்கிறோம். ஓகே, ஆஃப் பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து இதை நல்லா ஆற விடலாம். ஆறட்டும். நம்ம ஜீரா காய்ச்சறோம். ஓகே, ஜீரா காய்ச்சறோம். ஓகே, அது எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நம்ம கொட்டும் போது ரவை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட் அந்த ஜீரா காய்ச்சற ப்ராசஸிங்கை பார்ப்போம். ஓகே, அப்போ 1.5 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து ஓகே 2 kg சர்க்கரை அப்படியே ஆட் பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து இது நல்லா டிசால்வ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அடுத்து என்னென்ன ப்ராசஸிங் அப்படின்னு பார்ப்போம். அதுக்குள்ளே வந்து ஏலக்காய் போடுறோம். ஏலக்காய் வந்து இது சர்க்கரையும் ஏலக்காயும் போட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கிறோம். அப்போ அதுக்குள்ளே கொட்டி நல்லா ஜீரக்காயும். இந்த ஜீரோக்குள்ளேயே வந்து இப்போ நம்ம ஏலக்காயும் சர்க்கரையும் பொடி பண்ணி உள்ளே போடுறோமா? ஓகே, வாங்க பார்த்துருவோம். அடுத்து உள்ளே போடுறோம். ஓகே, நல்லா வந்து சூப்பராக வந்து பொடி பண்ணியாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஆஹா, சரியான ஸ்மெல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜீரா வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 1 hour காய்ச்சணுமாமா. ஏதாவது இவ்வளோ குவான்டிட்டி நம்ம செய்கிறதுனால. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்படி வந்து எடுத்து பார்த்தா நூல் பதம் வரணும். பார்த்தீங்களா? இப்படி வந்து உழுகக்கூடாது. அதாவது அப்படியே வந்து நூலாட்டம் வரணும். ஓகே, அப்போ வந்து இன்னொரு 1/4 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த நூல் மாதிரி இந்த பதம் வந்துருச்சு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நல்லா வந்து சூப்பராக டார்க்னஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, கரெக்டாக ஒரு 1 மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, அந்த 1.5 கிலோ ரவையும் நம்ம போட்டாச்சு. ஏன் பட்டி இதில் வந்து எவ்வளோ லட்டு வரும் பட்டி?
இது வந்து 120 லட்டு. அதாவது நார்மல் சைஸ் போட்டால் ஒரு 120, கொஞ்சம் பெரிய சைஸாக போட்டோம்னா 100 தான் வரும். ஓகே. நம்ம வந்து ஒரு 100 லட்டு போகிற அளவுக்குன்னா வந்து 1.5 கிலோ மாவு வந்து நீங்கள் போடணும். ஓகே. நம்ம வந்து கோயிலுக்கு கொண்டு போகிறனால ஒரு மீடியம் சைஸில் போட்டு கொண்டு போய் எல்லாத்துக்கும் நம்ம கொடுக்க போகிறோம். ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வந்து பக்கத்து அடுப்பில் பார்த்தீங்கன்னா முந்திரி திராட்சை வந்து எல்லாம் வந்து பொரிச்சு போடுறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி பசும் நெய் ஊற்றிட்டுருக்கோம். ஓகே. அப்படியே முந்திரி திராட்சையெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நெய்யில் வந்து சூப்பராக பொரிச்சாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா சூப்பராக கொதிச்சு வந்துட்டுருக்கு. பக்கத்தில் அதாவது முந்திரி திராட்சை வந்து பயங்கரமாக வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு. நம்ம மாப்பிள்ளை இருக்கிறனால கொஞ்சம் அப்படி தான் சவுண்டு கேட்கும். பட் இந்த ஒரு வீடியோவில் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. ஓகே. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு சூப்பரான ப்ராசஸிங் வந்துடுச்சு. ஃபைனல் ப்ராசஸிங்க்கு இப்போ நம்ம வந்துட்டோம். இந்த பதத்துலேயே எடுத்தால் போதுமா பட்டி? இந்த கன்சிஸ்டன்சி ஓகே. இந்த கன்சிஸ்டன்சியே போதுமாமா. 6ன்னா வந்து அந்த லவா லட்டு பிடிக்கிற மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம லவா லட்டு பிடிக்கலாம். ஆனால் 6க்கு 1 மணி நேரம் ஆகுமா? ஓகே. நம்ம ஒரு 1 மணி நேரம் கழிச்சு லட்டு பிடிக்கிற ப்ராசஸிங்கில் மீட் பண்ணலாம். நம்ம வரதுக்குள்ளேயே கொஞ்சம் லட்டு பிடிச்சிட்டாங்க. ஒரு அரை மணி நேரம் கேப் டைம் கொடுத்தாங்க. நான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அரை மணி நேரம் சூடானதுக்கப்புறம் பாருங்கள், சூப்பராக வந்து அழகழகாக லட்டு ரெடி ஆகிட்டுருக்கு. நீங்களும் நம்ம வீடியோவை பார்த்து இந்த லட்டு செஞ்சிங்கன்னா எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பாட்டி வந்து சமையல் எக்ஸ்பர்ட்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம பாட்டியை வச்சு நிறைய வீடியோ போட போகிறோம். நம்மட்டி போட்டலாம்ல? போடலாம். பாட்டி வந்து சிறுதானிய வகையில் வந்து நிறையா செய்வாங்க. அதெல்லாம் செய்கிறோம். நீங்கள் என்னென்ன செய்வீங்க அப்படிங்கிறத நம்ம மக்களுக்கு சொல்லிடுங்க. ராய்க்களி, சோளக்களி, கம்மஞ்சோறு எல்லாமே செய்யலாம். அதுக்கு தகுந்த குழம்பு வைக்கலாம். ஓகே. நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோ நம்ம பாட்டியை வச்சு சும்மா எக்கச்சக்கமாக உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே. இப்போ அடுத்த நாள் வந்துட்டோம். இன்றைக்கி தான் கிருஷ்ண ஜெயந்தி. இன்றைக்கி வந்து லட்டை வந்து சாமிக்கெலாம் வந்து வச்சாச்சு. இப்போ நம்ம கிருஷ்ணர் சாப்பிட போகிறார். சாப்பிடு, எப்படி இருக்குன்னு சொல்லு. சாப்பிடு. லட்டு சூப்பரா? ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச ரவா லட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தம்பி அக்கா பையன் வந்து சாப்பிட்ருப்பான். ஓகே. அவன் சாப்பிட்டாலே போதும். ஏன்னா வந்து இன்றைக்கி நைட்டு தான் வந்து நம்ம கோயிலில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி பிறப்பு விழா. இன்றைக்கி நைட்டு தான் வந்து இந்த லட்டு, இன்னும் நம்ம நிறைய செய்கிற ஃபுட் ஐட்டம்ஸ், அதாவது ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து நைட்டு தான் வந்து சாமிக்கு வைக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் சாமிக்கு வச்சு நம்ம தம்பி சாப்பிட்டாங்க. ஓகே. அதே போல் குழந்தை தெய்வம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்டாச்சு. ஓகே.